அனைவருக்கும் வணக்கம். ஐம்பொறி காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் வழக்கம் போல ஒரு கருத்தை சொன்னார். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்தார், பிரிட்டிஷ் அரசை புகழ்ந்தார். இந்தியாவினுடைய நாகரிகத்தை மார்க்சிய சிந்தனைகள் அவருடைய சிந்தனையில் சிதைத்தது என்று பேசினார். ஆளுநர் அப்படி பேசுவதில் ஒன்றும் அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி பல விஷயத்தை பேசுகிறவர் தான். ஆனால் அவர் மார்க்சியத்தை பற்றியும் கார்ல் மார்க்ஸை பற்றியும் பேசுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம், இன்று இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு பழமைவாத தத்துவத்தை எதிர்த்து வலுவாக களமாடக்கூடிய ஒரு தத்துவம் மார்க்சியம். ஆகவே இந்த மார்க்சியம் என்பது இந்தியாவினுடைய நன்மைக்கு இல்லை என்பதை நிலைநிறுத்துவதுதான் அவருடைய நோக்கம். அது மட்டுமல்ல, அவருடைய எல்லா விதமான தலைவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். இப்போ சமீபத்தில் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் G20 பேசும்பொழுது, அது அவருக்கான சீட் இல்லை, அமெரிக்கா ட்ரம்ப் வராத சீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்தியாவிற்கு இண்டிவிஜுவலிசம், செகுலரிசம், கம்யூனிசம் இதையெல்லாம் நீங்கள் பொருந்தாது என்று பேசுகிறார். ஆகவே இப்படி இவர்கள் பேசுவதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் இவர்களுக்கு மாற்றாக உள்ள சித்தாந்தமாக இன்றைக்கு மார்க்சியம் இருக்கிறது என்பதுதான் அடிப்படை காரணம். ஆகவே அது ஒரு கணிசமான அளவுக்கு செல்வாக்கு படைக்கிறது. மற்ற இத்தத்துவங்களை எல்லாம், மற்ற போக்குகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளிலும் அது முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதையும் இன்றைக்கு அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவுடைய நாகரிகத்தை சிதைத்து விட்டதுன்னு சொன்னால், யார் இந்தியாவுடைய நாகரிகத்தை சிதைத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவுடைய நாகரிகம் என்ன, இந்தியாவுடைய பண்பாடு என்ன, தனித்துவமான பண்பாடு வந்ததா? EMS நம்பூதிரிப்பாடு சொல்லுவார், இந்திய பண்பாடு என்பதை நீங்கள் அதனுடைய எல்லா விதமான கடந்த காலத்தினுடைய கூட்டு விஷயத்தை சொல்லுவார். இது ஆரிய பண்பாடு, திராவிட பண்பாடு, முகலாய பண்பாடு, இதெல்லாம் இணைந்தது தான், ஒரு வளர்ச்சி பெற்றது தான் இந்தியாவுடைய பண்பாடு. அதற்கான எல்லா விதமான சூழலும் இந்தியாவில் இருந்தது. இந்த விஷயத்தை சிதைக்கக்கூடியவர்கள் யார்? பிரிட்டிஷார் சிதைச்சாங்களா, கார்ல் மார்க்ஸ் சிந்தனை சிதைச்சதா என்பது அல்ல முக்கியமான விஷயம். இதை ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் ஒரு பன்முகத்தன்மையோடு உருவான விஷயத்தை அளித்தவர்கள், சனாதனத்தை, சாதிய கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் தான் இதை அளித்தார்கள். நீங்கள் பௌத்த மதத்தை, சமண மதத்தை, அதே மாதிரி லோகாயுதவாதம், சார்வாகத்தை, சாங்கியத்தை, நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய ஆசிவக மதம் அதுக்கு முன்னாடி இருந்ததை, இந்த சிந்தனைகளை எல்லாம் அழித்து நீங்கள் ஒரு சனாதன தர்மத்தை சாதிய முறையின் அடிப்படையில் பிராமணர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய படிநிலைகளை உருவாக்கக்கூடிய யார் செய்தது? இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான விஞ்ஞான வளர்ச்சிகளையும் தடை செய்தது யார்? எல்லாமே வேதத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த ஒரு மேஜிக் டப்பா உள்ள கொண்டு போய் அடக்கிறதுன்ற வேலையை செய்தவர்கள் யார்? முழுக்க செய்தவர்கள் யாருன்னு சொன்னால், நீங்கள் ரவி அவர்களுடைய சிந்தனை உடைய இந்துத்துவ சனாதனவாதிகள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கா என்பது வரலாற்று நெடுக ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. ஏன்னோ இந்தியாவில் இவர்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியா தத்துவத்தில் சிறந்த வேத தத்துவம் மட்டுமல்ல, வேத தத்துவத்துக்கு எதிராக உருவான தத்துவங்கள், சனாதனத்துக்கு எதிரான உருவான தத்துவம், இதுக்கெல்லாம் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் அசோகருக்கு பிற்பாடு ஒரு 600 ஆண்டுகள் இந்தியாவில் வேத மதம் அல்லது சனாதனங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்ட பிற்பாடு அப்புறம் அவங்க மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி மற்ற மதங்களை எல்லாம், மற்ற கருத்துக்களை எல்லாம் எப்படி அளித்தார்கள் வரலாறு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. சமயம் நீங்கள் பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு வந்த பிற்பாடு என்னென்ன விஷயங்களில் போராட வேண்டி இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக சமூக பிரச்சனை எடுத்துக்கிட்டா கூட, நீங்கள் சதி என்ற கொடுமை எவ்வளவு மோசமானது என்பதை சுட்டி காட்டியிருப்பார்கள். ஆகவே அந்த சதியை நீங்கள் ராஜாராம் மோகன் ராய் கடிதம் எல்லாம் நடக்குது. ஆனால் 1829 இந்த உயர் ஜாதியினுடைய மிகப்பெரிய அழுத்தத்தை, இந்த ரவிமாரினுடைய மேலாதிக்க சாதியுடைய அழுத்தத்தை மீறி வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் என்ன பண்றாருன்னா, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற விஷயத்தை ஒழிக்கிற சட்டத்தை கொண்டு வர்றாரு. அது ஒரு இந்து விதவை தானாக முன்வந்தோ, அல்லது ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, தானா ஏறிட்டான்னு சொல்லுவாங்க, விருப்பப்பட்டு செய்யறாங்க. அது தானா முன்வந்தாலும் அல்லது கட்டாயத்தின் பேரில் உடன்கட்டை ஏறினாலும் அது கொலை குற்றம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு எதிர்ப்புகள் அவர்கள் செய்தார்கள். அதாவது நீங்க அந்த எதிர்ப்புகளுடைய தொடர்ச்சி என்னன்னு சொன்னா, மீண்டும் அவர்கள் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து என்ன பண்ணான்னு சொன்னா, பின்னாடி இந்த கொலை குற்றத்தை
தற்கொலைக்கு தூண்டிய குற்றமாக மாற்றினார்கள். ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை எல்லாம் பிரிட்டிஷார் கொண்டு வந்த பொழுது இந்த சனாதனிகள் எதிர்த்தார்கள். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சாதி மறுக்க 1850 சாதி மறுக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சொத்து, ஒருத்தர் சாதி வந்து சாதி விலக்கு பண்ணிடுறாங்க, அவருக்கு பாரம்பரிய சொத்து கிடைக்க கூடாதுன்னு, ஒரு சொத்து கிடைக்காதுன்னு சொல்லுகிற பொழுது அன்னைக்கு இருந்து டல்ஹௌசி பிரபு என்ன பண்றாருன்னா சட்டத்தை இயற்றுகிறார். ஒரு சட்டம் இயற்றி அப்படி சாதியினால பாதிப்புக்கு உள்ளாப்பட்டாலும் அது பாரம்பரிய சொத்து கிடைக்கும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சமீபத்தில் வெளிவந்த சாதி பெருமை என்று சொல்லக்கூடிய மனோஜ் மிட்டாலுடைய புத்தகத்தை விஜயசங்கர் மொழிபெயர்த்து அந்த புத்தகத்துல வரிசையா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மேல் ஜாதிக்கு ஆதரவான சட்டங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி சாதிய எதிர்ப்புகள் விஷயங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள்ல 1855 ஒரு வழக்கு நடக்குது. நீங்க வந்து ராஜபுத்திரர்கள், நீங்க ராஜபுத்திரர் என்ன பண்றா, நாங்கெல்லாம் சத்திரியர் சொல்லி சொல்றாங்க. ஆனா பிராமணர்கள் சத்திரியர்களையே பரசுராமர் உலகத்தை விட்டே அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சத்திரியர் இல்லைன்றாங்க. அவங்க வந்து சத்திரியர்னு சொல்லி நீங்க பிரிட்டிஷ் கவுன்சில் பிரிவி கோர்ட், அதான் நீங்க அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னு வச்சிருக்கு இந்தியாவுக்கெல்லாம், அங்க போய் நாங்க சத்திரியர் தான் சொல்லி அவங்க என்ன பண்ண தீர்ப்பு வாங்கிட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பொது இடத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சாதிய கட்டமைப்பை மற்றும் இன்னும் பல சட்டங்கள் என்பது இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு என்ன சட்டம் கொண்டு வந்த காலகட்டம் அது. இந்தியாவினுடைய நாகரிகத்தை சிதைத்தவர்கள் யார்? நீங்க பிரம்மஞானம் என்ற பெயரால் வேதத்தை படிக்கக்கூடாது, அப்ப வேதத்தை படிக்கக்கூடாது, கல்வியே கொடுக்கக்கூடாது என்பது அதுக்கு நோக்கம். அது ரகசிய ஞானம் என்ற பெயரால் அது வந்து இவங்க மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி கல்வியை கொடுக்காமல், தண்ணீர் எடுக்க விடாமல் பல மட்டங்களில் ஒதுக்கி வைத்து தான் இந்த கொண்டு வந்து இவங்க என்ன பண்றான்னு சொன்னா, கார்ல் மார்க்ஸ் சிந்தனைகள் வந்து இந்தியாவை சிதைத்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்மொழிகிற ஒரு மோசமான செயலாக இவருடைய செயல் என்பது இருக்கிறது. ஆகவேதான் இப்படி இந்திய நாகரிகத்தில் பிரிட்டிஷார் வந்து அவங்க வந்து கொண்டு வந்த சட்டம் அவங்களுடைய தேவையொட்டி கொண்டு வந்திருப்பாங்க. மெக்காலேயை பத்தி பேசினார், ராமர் கோயிலுக்கு போய் கொடியேற்றிட்டு மெக்காலேயை பத்தி பேசினார். யாருன்னா பிரதமர் என்ன பேசுறாருன்னா, மெக்காலேயை பத்தி பேசுகிற பொழுது அவர் வந்து இந்தியாவுடைய கல்வி முறையை கெடுத்துட்டாராம். மெக்காலே வந்து பிரிட்டிஷாருக்கு தேவையான குமஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வி முறைகளை அமுல்படுத்தினார் என்பது ஒரு அரசியல் ரீதியான கருத்து. மறுபுறத்துல மெக்காலே தான் முதலாக இங்கு இருந்த மத சார்பற்ற கல்வியை உருவாக்கினார் என்ற இன்னொரு உண்மையை புரிந்து, அதனாலதான் விருப்பு வருது. ஏன்னா ஏற்கனவே குருகுலத்தில் இருந்த விஷயங்களை, மதராசாக்களில் இருந்த கல்வியை பொது கல்வியாக மாற்றினார். கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிற வரை மதராசாக்களுக்கும் குருகுலங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் அவர்கள் மடங்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. மெக்காலே வந்து பாக்குறாரு, இது என்ன இவ்வளவு மோசமான, நீங்க மதம் சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி மத சார்பற்ற கல்வி அப்படின்ற முறைகள்ல பொது கல்விக்கான விஷயத்தை மெக்காலே தான் கொண்டு வர்றார். ஆகவே இந்த ஏன் இவங்களுக்கு வந்து இந்த மெக்காலே மேல இந்த மாதிரி ஆட்கள், பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை வந்து எவ்வளவு சூறையாடியதோ அந்த சூறையாடியதெல்லாம் கார்ல் மார்க்ஸ் சொல்லி இருக்கிறார். ஏன் இவர்களுக்கு அவர்கள் மீது இந்த கோபம் வருதுன்னு சொன்னா, இவருடைய இந்துத்துவா சனாதன இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக பிரிட்டிஷார் அவர்களுடைய தேவையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படும். ஆகவே அவங்க என்ன பண்றான்னு சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோசமான சனாதன கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அவங்க காரணம்னு சொல்வதற்கு பதிலா கார்ல் மார்க்ஸ் மேல அல்லது ஏகாதிபதி பிரிட்டிஷாரை வந்து ஆதரிச்சவர் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குகள் என்பது இன்னைக்கு இருக்கு. பிரிட்டிஷார் சுதந்திர போராட்டத்துல பிரிட்டிஷாரை எதிர்த்து போராட்டம் நடத்தாத ஒரே ஒரு அமைப்பு RSS அமைப்பு. அதனுடைய தலைவர்கள் போராட்டம் நடத்தி, தெரியாதனமா போராட்டம் நடத்தி உள்ள போனவங்க கூட என்ன பண்றான்னு சொன்னா, உடனடியாக இது வந்து எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு, காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தவர்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று பாடப்புத்தகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆதரித்த, அவர்களுக்கு வால் பிடித்து அவர்களுக்கு சேவகம் செய்தவர்கள் கார்ல் மார்க்ஸ் மீது பலியை போடுவது என்பது மிக ஒரு ஆபத்தான போக்காக இன்றைக்கு இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கார்ல் மார்க்ஸ் வந்து இவர் சொன்ன மாதிரி ஆதரித்தாரா? பிரிட்டிஷாரை எதிர்த்து கார்ல் மார்க்ஸ் எழுதியிருக்கக்கூடிய இந்தியாவை எப்படி சூறையாடுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார், ஏராளமா எழுதியிருக்கார். ஆகவே அப்படி எழுதப்பட்ட விஷயங்கள் பல புத்தகங்களாக வந்திருக்கிறது.
இப்படி வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படி சொல்லியிருப்பதை திசை திருப்பக்கூடிய வேலை. உண்மையிலேயே ஒரு விவாதம் நடந்தது. கார்ல் மார்க்ஸனுடைய அந்த அவர் எழுதிய கருத்துக்கள் இந்தியா சம்பந்தமான பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்தது. அந்த விவாதத்தினுடைய மையமான விஷயம் என்ன? கார்ல் மார்க்ஸ் இந்தியாவை பத்தி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்னா, அவர் வந்து சில மதிப்பீடுகளுக்கு வந்தார். அவருக்கு 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சில தரவுகள் கிடைச்சது. அந்த தரவுகள்ல இருந்து அவர் சில முடிவுக்கு வந்தார். யாருமே முதல் தகவலை வைத்து அவங்க வந்து கிடைக்கிற தகவல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இறுதியான முடிவுகள் அல்ல. அந்த வரக்கூடிய விவரங்களை பிரிட்டிஷார் கொடுக்கக்கூடிய விவரங்கள், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சொல்லக்கூடிய விவரங்கள், சில விஷயங்களை அவர் சொல்றார். அது எப்படி வந்து காலப்போக்கில் அடுத்தடுத்து தகவல் வரும் பொழுது அது இறுதியான கருத்தாக மாற்றுகிறார். அதுல என்ன மாற்றம், அப்படி வரக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்வதில் கார்ல் மார்க்ஸ் எப்பவுமே தயங்கினதை மாற்றிட்டார். இப்ப நிலத்தில் தனி உடைமை இல்லாது ஒண்ணு, இந்திய சமுதாயம் சம்பந்தமாக மாற்றமே இல்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனி அணுக்களாக இருந்த கிராமங்கள், அது ஒரு சமூக அமைப்பா இருந்தது. விவசாயத்திற்கும் கைத்தொழிலுக்கிடையே இருந்த பராமரிக்க ஒரு ஐக்கியம், கைத்தொழிலும் விவசாயம் பிரிக்க முடியாத அது பிரிஞ்சு வருகிற பொழுதுதான் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி வரும். அப்படி ஒரு நிலைமை என்பது இருந்தது. வேளாண் உற்பத்தியாளரும் தொழில் உற்பத்தியாளர்கள், அதே மாதிரி கிராம ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாரம்பரியமா பண்டம் மாற்று பரிவர்த்தனை முறைகள், ஊழியம் செய்யக்கூடிய முறைகள் இருந்துகிட்டே இருந்தது. கிராம சமூகங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்பது மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு. அப்படி சொல்லுகிற பொழுது இது காலங்காலமாக பல்வேறு விதமான படையெடுப்புகள் வந்த பொழுதும் அதனுடைய மேல்மட்டத்துல இந்த கிராம சமூகத்தில் ஒரு அடிப்படையான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, மேல்மட்டத்துல தான் பண்ணுச்சு. ஆகவே பிரிட்டிஷார் வந்த பொழுது பிரிட்டிஷாருடைய விஷயம் நான் சொன்னா அதனுடைய அடிமட்டம் கீழ்மட்டம் வர போய் மாற்றத்தை ஏற்படுத்தியது பிரிட்டிஷாரனுடைய வெள்ளையருடைய ஆட்சி என்பதை அவர் வந்து தன்னுடைய இதுல சுட்டி காட்டுறார். அவர் ஒன்றும் தனியா சுட்டி காட்டல. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளிய உலக சந்தையின் எழுச்சியை அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் சுட்டி காட்டுகிற பொழுது நீங்க ஐரோப்பிய நாடுகளில் முதலாளித்துவத்தினுடைய எழுச்சி வருது. அப்போ மற்ற நாடுகளில் எல்லா நாடுகளையும் நீங்க வந்து நாகரிகம் அடைந்த நாகரிகம் இல்லாத எல்லா நாடுகளையும் தன்னுடைய நாகரிகத்தை கீழ் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து முன்வைக்கிறார். அப்போ இந்த தொழில் வளர்ச்சி, முதலாளித்துவத்தின் வளர்ச்சி, இது வரக்கூடிய விஷயத்தை மற்ற நாடுகள் எப்படி வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறார். அப்படி வருகிற பொழுதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் முதலாளியும் இந்தியாவுக்குள்ள போய் எப்படியெல்லாம் நீங்க பழைய சமூக அமைப்பை ஒழித்து கட்டியது அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து முன்வைக்கிறார். இப்படி சொல்லுகிற பொழுது நீங்க அவர் என்ன எதுல இருந்து வித்தியாசப்படுறாருன்னு சொன்னா, இந்த ஐரோப்பிய மையவாதம் ஒண்ணு இருக்கு. அந்த ஐரோப்பிய மையவாதம் என்பது ஒரு என்னன்னு சொன்னா ஐரோப்பாவிலிருந்து உலகத்தை பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள் என்பது பொதுவா இருக்கும். அது இல்லை, அது மார்க்ஸ், அது எகல்கிட்ட இருந்தது. எகல் என்ன பண்ணாருன்னு சொன்னா வரலாற்று தத்துவம் அப்படின்னு அவருடைய இதை சொல்லுகிற பொழுது சொன்னார். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில இப்படி ஒரு விஷயத்த மார்க்ஸ் வந்து சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமா ஐரோப்பாவில் ஏற்படுது, வட அமெரிக்காவில் ஏற்படுது, இங்கெல்லாம் ஏற்பட்ட பிற்பாடு முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்டு அப்புறம் முதலாளித்துவத்தினுடைய பிரம்மாண்டமான எழுச்சிகளை பற்றி பேசுறார். நீங்க மார்க்ஸ் வந்து கம்யூனிச சமுதாயம் சோசியலிசத்தை பேசிவிட முதலாளித்துவத்தினுடைய உள்ளார்ந்த செயல்முறைகளை ஆய்வு பண்ணுவது அதிகம். அப்புறம் முதல்ல அது என்ன பழைய சமூகத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியச்சு அப்படின்ற விஷயத்தை பேசிடுறார். அதை பேசிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி வருகிற பொழுது அதனுடைய உள்ளார்ந்த முரண்பாடுகளை பற்றி பேசுகிறார். இந்த உள்ளார்ந்த முரண்பாடுகள் அமெரிக்காவிலும் தொழில் வளர்ந்த இடங்கள்ல, பிரிட்டனிலும் இத்தாலியிலும் அதே மாதிரி பிரான்ஸ் போன்ற நாடுகளில், ஜெர்மனி போன்ற நாடுகளில் வந்துகிற பொழுது அந்த முரண்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற இந்த காலனி நாடுகளுக்கும் அதுதான் ஏற்படும் என்று முதல்ல ஒரு முடிவு பண்றார். ஆனா அப்படிப்பட்ட மாற்றங்கள், முரண்பாடுகள் காலனித்துவ நாடுகளில் ஏற்படவில்லை. அப்புறம்தான் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த காலனித்துவ நாடுகளை பற்றி, இந்தியாவை மட்டுமல்ல சீனாவை பற்றி, இந்தியாவை பற்றி, அதே மாதிரி இந்தோனேஷியாவை பற்றி, அதுக்கப்புறம் நீங்க வந்து ரஷ்யாவை பற்றி எல்லா நாடுகளையும் இந்த தொழில் வளர்ச்சி ஏற்படாத இருக்கக்கூடிய ஐரோப்பிய சமூகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி அப்புறம் தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதுகிற பொழுதுதான் நீங்க வந்து 1853 இருந்து 62 வரைக்கும் அவரு நியூயார்க் ட்ரிபியூனல் பத்திரிகையினுடைய நிருபராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பல கட்டுரை எழுதுறார்.
அன்னைக்கு நியூயார்க் ட்ரிபியூனர் வந்து 2 லட்சம் பத்திரிகை சேல்ஸ் ஆச்சு. அமெரிக்காவில் வெளிவந்த மிக முக்கியமான பத்திரிகைகளில் அது ஒன்று. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில அவர் வந்து எழுதுகிற பொழுது அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, நீங்க 3 முக்கியமான விஷயத்தை அவர் எழுதுறார். இந்தியாவில் காலனித்துவ ஆட்சி, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய எதிர்கால விளைவுகள், அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியினுடைய செயல்பாடுகளும் வரலாறுகளும் அப்படின்ற மூன்று இது வந்து ஒரு முக்கியமான கட்டுரையாக மாறுது. விவாத பொருளா அதுலதான் மாறுது. அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப இந்த அப்போ விளிம்பு நிலை மக்கள் சம்பந்தமாக நீங்க வந்து அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த ஆசிய சமூகம் சம்பந்தமாக நான் சொன்ன சீனா, இந்தியா போன்ற நாடுகளை பற்றி அவர் வந்து எழுத ஆரம்பித்த பிற்பாடு தான் இது வந்து பெரிய அளவுக்கு நீங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில நீங்க அவர் வந்து சொல்லிக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அடுத்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர் கொஞ்சம் டிஃபர் ஆகுறாரு. என்னடா இது டிஃபர்னா, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் டெவலப்மெண்ட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கிற பொழுது நீங்க முதலாளித்துவத்தினுடைய இந்த மாற்றங்களை உள்வாங்கி கொண்டு தான் அவர் கருத்துக்களை முன்வைக்கிறார். அதனாலதான் ஐரோப்பிய மையவாதம், ஐரோப்பாவிலிருந்து எல்லாத்தையும் பார்த்தார் என்பதை விட நீங்க அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணா, எகல் பார்த்தா மாதிரியே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எகல் என்ன பண்ணாருன்னா, அவர் வரலாற்றின் தத்துவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் இந்திய பண்பாட்டை நீங்க வந்து சமூகத்தையும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்துறார். சாதி அமைப்பை மிகவும் இழிவான ஒரு ஆன்மீக அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் இந்த விதவைகள் வந்து உடன்கட்டை ஏறுவதை அவர் வந்து ஒரு இதா சுட்டி காட்டுறாரு. அவர் இகைகள் வந்து அதுக்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா, மேலும் இதை போய் இந்தியாவினுடைய சமூக அமைப்பு நிலைப்படுத்தப்பட்ட, திடப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகாத ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறது என்று அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, எகல் தன்னுடைய இந்திய பண்பாட்டில் பரவலான, அவர் என்ன சொன்னா, ஊமையான செயலூக்கமற்ற விரிவாக்கம் மட்டுமே இருந்தது. எந்த அரசியல் நடவடிக்கையிலும் பெருசா வந்து அது வந்து வரல அப்படின்ற முறைகள்ல தான் நீங்க அவர் வைக்கிறார். அப்ப இந்தியாவினுடைய தத்துவ சமமா சொல்லுகிற பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவர் வந்து அதிகமா மதம் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. இந்தியாவுக்கு தத்துவத்துக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு எகல் சொல்றார். இது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பலரும் எகல் சொன்ன விஷயத்தை தான் மார்க்ஸ் சொன்னார் அப்படின்ற மாதிரி அது விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை செய்யறாங்க. ஆனால் மார்க்ஸ் எகல் சொன்னதிலிருந்து மாறுபட்டார். எகலுடைய ஐரோப்பியவாதத்தை அவர் பேசவே இல்லை. தனியாக இந்தியா பற்றி, சீனா பற்றி, ரஷ்யா பற்றி, இந்தோனேஷியா பற்றி தனியாக அவர் வந்து ஆய்வு செய்கிறார். இதனுடைய வளர்ச்சி போக்கில் ஆய்வு செய்துதான் அவர் என்ன பண்றாருன்னா, 1853 எழுதின கட்டுரைகளையொட்டி அதுக்கப்புறம் சில டெவலப்மெண்ட்ஸ் பண்றார். அப்ப எகல் இந்தியாவை பற்றி எழுதிய பொழுது இந்தியாவில் நீங்க வந்து சமய சிந்தனை மட்டுமே அவர் கவனத்துல செலுத்தினார். ஆனா மத இலக்கியங்கள் வாசிப்பது அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்புறது. என்ன காரணம், ஐரோப்பிய தத்துவங்களும் கிறிஸ்துவமும் தான் எகலினுடைய அந்த தத்துவார்த்தத்துக்கு பின்புலமாக இருந்தது. ஆனா இந்தியாவில் அப்படிப்பட்ட மார்க்ஸ் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறாருன்னா, மார்க்ஸ் இந்தியாவின் கிராமப்புற சமூக அமைப்புல இருந்து தான் தன்னுடைய ஆய்வை தொடங்குகிறார். அதனாலதான் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்கள் 4 அம்சங்கள். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்திய சமூகத்தில் தனி உடைமை அப்படின்ற விஷயம் வளர்ச்சியடையாத நிலை இருந்ததை மார்க்ஸ் சுட்டி காட்டுறார். அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி வந்த பிற்பாடு நீங்க வந்து நில உடைமையை வந்து தனி உடைமை அறியாத இருந்த ஒரு சூழல்ல கிழக்கிந்திய கம்பெனி வந்து தனி உடைமையை உருவாக்குறாரு. ஜமீன்தாரி முறை, ரையத்துவாரி முறைகள்லாம் உருவாக்குற விஷயங்கள் எல்லாம் இவர் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் தொடங்குறாரே தவிர ஐரோப்பிய மையவாதத்திலிருந்து தொடங்கவில்லை அப்படின்ற விஷயத்தை நான் பார்க்கணும். இதுல இர்ஃபான் ஹபீப், புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியர், அவர் இர்ஃபான் ஹபீப் பேசியிருக்கு. அதே மாதிரி நீங்க பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் கீர்னன், அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, நீங்க மார்க்ஸ் இந்திய சமுதாயத்தின் மீது மதிப்பு கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவருக்கு இந்தியர்கள் மீது அவமதிப்பு இல்லை, அவர்கள் தங்கள் நாட்டை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் என்று மார்க்ஸ் நம்பினார்னு அவர் எழுதுறார். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இர்ஃபான் ஹபீப் அவர் என்ன சொல்றாருன்னா, 1953 ஐரோப்பிய சோசியலிச ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எகல் மாதிரியான முறையில் அப்படியே நகல் எடுத்துலாம் மார்க்ஸ் பேசல. மார்க்ஸ் வந்து என்ன பார்க்குறா, இந்தியாவினுடைய சமூகத்தை கிராமப்புறங்களிலிருந்து என்ன நிலைமைகள் விஷயங்கள்ல தான் பார்க்குறாரு. அது வந்து எகல் செல்வாக்கு செலுத்தவில்லை, ஐரோப்பியவாதம் இல்லைன்றது ஆணித்தரமாக மறுத்துறாங்க. அதே மாதிரி நீங்க இர்ஃபான் ஹபீப் சொல்லுகிற பொழுது, சோசியலிச இயக்கத்தின் நோக்கமாக காலனியத்தை சீர்திருத்துவது என்றில்லாமல்
சோசியலிசத்துடைய காலனித்துவத்தை சீர்திருத்துறது சோசியலிச நோக்கம் அப்படின்ற விஷயங்களை கடந்து காலனிய விடுதலையை நீங்க சீர்திருத்தம் என்பது வேற, காலனிய விடுதலையை முன்வைப்பதும் இந்திய தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தின் மூலம் கட்டியமைக்கும் ஒரு தேசிய விடுதலை இயக்கத்தை ஆங்கிலேய நுகத்தடியே தூக்கி எறிவதுஎன்று அர்த்தப்படுத்தி கொள்ள, அப்படிதான் அவர் சொல்றார். எதிர்நோக்குவதும் அதனை ஐரோப்பிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கு முந்திய ஒரு நிகழ்வாக, அது இர்ஃபான் ஹபீப். அப்ப இப்படிப்பட்ட சிந்தனையை கார்ல் மார்க்ஸ் முன்வைத்தார். ஆகவே இந்தியா சம்பந்தமான இந்த மாதிரி அவருக்கு கருத்து, சமூகம் சம்பந்தமான தேக்க நிலை சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, மார்க்ஸ் ஒரு ஹெகலினுடைய ஐரோப்பியவாதத்தை முன்னெடுக்கவில்லை என்றது ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க மார்க்ஸ் சொத்துரிமை சம்பந்தமா சொல்றாங்க. மார்க்ஸ் முதல்ல என்ன முடிவு பண்ணிடுறா, இந்தியாவில் தனி சொத்து கிடையாது, பிரிட்டன் மாதிரி தனி சொத்து கிடையாது, எல்லாம் பொது சொத்தா தான் இருந்துச்சு அப்படின்னு முதல் தரவுகள். அதுக்கப்புறம் ஒரு ஏராளமான பல விஷயங்கள் என்பது இருக்கு. அந்த ஆய்வுகள் வந்த பிற்பாடு அவர் என்ன பண்றாருன்னா, 1858 தொடக்கத்துல பிரிட்டன் பாராளுமன்றத்துல கிழக்கிந்திய வாணிப கழகத்தின் பிரதிநிதிகள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் நிலம் இங்கிலாந்தில் இருந்தது போல் தனி சொத்தாக இருந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. அப்ப எப்படி பெரும்பாலான சுதேசி மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனம் இல்லாம நிலப்புறத்தன சுதேசி மக்கள் ஒரு 500-600 ஆண்டுகளாக நிலத்தை தங்களுக்கு சொந்தமாக, நம்ம பார்த்தோம்னா தெரியும், ராஜராஜ சோழன் காலத்துல நீங்க பத்திரம் எழுதி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தது. நீங்க போயிட்டு நிலத்தை பிரிச்சு கொடுக்குற ஏற்பாடு படைத்தளபதிகளுக்கு, அப்புறம் நீங்க இவங்களுக்கு பிராமணர்கள் இப்ப கொடுத்துக்கிற ஏற்பாடுலாம் இருந்துச்சு. அதுக்கு மேல விற்பனை ஆரம்பிக்கிறது தனியான விஷயங்கள் என்பது பத்திரம் போட்டு கொடுக்குற ஏற்பாடு உட்பட நீங்க ஆரம்பித்த வரலாறு என்பது இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வருகிற பொழுது இந்த அறிக்கை சொல்லப்படும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் 1858 மே மாதம் ஒரு கட்டுரை எழுதுற பொழுது நீங்க அங்க இந்தியாவில் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா அவர் அவரே சொல்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, ஐரோப்பால இருந்தா மாதிரி முழுமையா இல்லாட்டியும் நிலத்தில் பொதுவான நிலங்களும் இருந்தது, தனி உடைமை நிலங்களும் இருந்தது அப்படின்ற விஷயங்களை அவர் என்ன சொல்றாரு. அப்படி என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் இயற்கை பொருளாதாரம் நிலவி வந்தது, பொதுவான நிலங்கள். அதே நேரத்துல வெளியில் இருக்கக்கூடிய சரக்கு பொருளாதாரம் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. உபரி மட்டுமே ஒரு பண்டமாக மாறுகிறது, உபரியா வர்றது பண்டமாக மாறுகிறது. அப்போ இந்த தனி உடைமை என்பது நிலத்தில் இருந்தது அப்படின்ற விஷயத்த கார்ல் மார்க்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு சொன்னா தன்னுடைய எழுத்துக்கள்ல கொண்டு வர்றாரு. இது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்ஸ் சொன்னார், அதாவது பிரிட்டிஷாரனுடைய இரட்டை பணி. ஒண்ணு ஆரம்பத்தில் எழுதின எழுத்து ஆக்கமும் அழித்தல் ஆக்கல், பழையதை அழித்து புதியதை நீங்க உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்ற விஷயத்த அவர் எழுதினார். ஆனா அது அப்படி சொல்லுகிற பொழுது சில விஷயங்கள் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நீங்க ஒரு அரசியல் ஒற்றுமையை ஏற்படுத்தியதை நீங்க வந்தது, அதாவது எல்லாத்தையும் ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு ஒரு அரசியல் ஒற்றுமை என்பது இந்தியாவில் உருவானது ஒண்ணு. அதே மாதிரி உள்நாட்டுல ஒரு இராணுவத்தை உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் இராணுவம் என்பது இருந்தது, உள்நாட்டுல ஒரு இராணுவத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி நீங்க நிலம் தனி உடைமை என்பதை அறிமுகப்படுத்தினாங்க. கல்வியில நீங்க அது அவங்களுக்கு தேவையான கல்வி முறைகளை நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்த விஷயங்களும் நடந்தது. ரயில்வே அமைப்பை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் என்னாச்சுன்னு சொன்னா நீங்க டெவலப் ஆச்சு. இது ஒரு கட்டத்துல பழையதை அழித்து இதை கொண்டாந்து உள்ள ஆக்கல் விஷயங்கள் சொல்லுகிற பொழுது இது பின்னாடி அது அதுவே என்னன்னு சொன்னா இந்திய சமூகத்தை அழித்தலுக்கான ஒரு விஷயமாக அது மாறுகிறது என்ற டெவலப்மெண்ட்டுக்கு வர்றார் கார்ல் மார்க்ஸ். அப்போ பிற்காலத்துல அது இறுதியான கருத்து இல்லை. இந்த ஆக்கல் அழித்தல் ஆக்கல் அப்படின்ற விஷயங்கள்ல பழையதை அழித்து புதிய உலகத்தையும் கொடுக்காமல் எப்படி இந்தியாவை சூறையாடினார்கள். அதுலதான் டாக்கா மஸ்லின் வரும். கார்ல் மார்க்ஸ் அளவா சொல்லுவார், ஒரு பருத்தியின் தாய்நாட்டை பருத்தியாலேயே அழித்த ஒரு திறமை என்பது பிரிட்டிஷாருக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆகவே இது ஒரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி ஒரு ஆக்கல் அழித்தல் அப்படின்ற விஷயங்களை, அழித்தல் ஆக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லுகிற பொழுது அது ஒட்டுமொத்தமான முதலாளித்துவ வளர்ச்சி, இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமான முதலாளித்துவனுடைய வளர்ச்சி எப்படி பழைய சமூகத்தின் மீது நீங்க தாக்குதலை நடத்தியது, உடைத்தெறிந்தது. சீனாவை பற்றி சொல்லுகிற பொழுது சீன பெருஞ்சுவரை உடைத்தெறிந்தது போல் போனது. ஆனா
அங்க வந்து என்னன்னு சொன்னா நீங்க பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அவர் அதில் சுட்டி காட்டுவார் சீனாவை பத்தி எழுதுகிற பொழுது. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உள்ள நுழைவதற்கான இந்த ஏற்பாடுகள் எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து இதுல பார்க்க வேண்டிய. அப்ப பின்னாடி ஒரு அழித்தலுக்கான வேலையாக மட்டும்தான் நடந்து விட்டதே தவிர ஒரு ஆக்கம் என்பது பொருளாதார ரீதியா ஒரு பெரிய சுரண்டலுக்கு உள்ளாக்கலாம். எவ்வளவு சுரண்டினாங்க, எவ்வளவு கொண்டு போனாங்கலாம் கார்ல் மார்க்ஸினுடைய எழுத்துக்களில் இருந்துதான் நாம் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய டிஸ்கஷன் என்னன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஆசிய உற்பத்தி முறைன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தார். முதல்ல கார்ல் மார்க்ஸ் வந்து இது தேக்க நிலை சமுதாயம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தார். தேக்க நிலை சமுதாயம் சொன்னா நீங்க வந்து கிராம சமுதாயம் வந்து சுயதேவை கிராமங்களா இருந்துச்சு, வளர்ச்சி அடையல. அப்போ ஒரு சமூகம் என்பது தேக்க நிலையா இருக்க முடியாது. அது காலப்போக்கில் அது உள் முரண்பாடுகள்ல தொழில் வளர்ச்சி ஏற்படுகிற பொழுது, உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி ஏற்படுகிற பொழுது அது மாற்றம் என்பது வரும். இது மார்க்ஸ் எழுதிய வரலாற்றியல் பொருள்வாதத்தினுடைய அடிப்படையான விதிகள். அது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாம இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த பழைய காலத்து விஷயத்தை அவர் சுட்டி காட்டும் பொழுது அப்படி சுட்டி காட்டுறாரு. ஆகவே அது வந்து ஆசிய உற்பத்தி முறைன்னா அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஒரு இதுல எழுத ஆரம்பிக்கிறார். அந்த ஆசிய உற்பத்தி முறை என்பது அவர் அடுத்தடுத்து வருகிற பொழுது அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வர இல்லை, ஏன்னா அதுல மாற்றம் ஏற்படுகிறது. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவருடைய வரலாற்று வளர்ச்சி விதியில முதலாளித்துவருடைய உள் முரண்பாடுகள் என்பது இருக்கும். வர்க்கம் என்பது உழைக்கும் வர்க்கம், சுரண்டப்படும் வர்க்கம், சுரண்டு வர்க்கத்துக்கு இடையிலான மோதல்கள் என்பது இருக்கும். அது விதி. இது வந்து இந்தியா அதுக்கு விதிவிலக்கு அல்ல அப்படின்ற விஷயங்கள் பிற்காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா அதை வலியுறுத்தாம விடுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா அடுத்தடுத்து எழுதுகிற பொழுது இந்த தேக்கமடைந்த ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது வந்து பின்னாடி முதலாளித்துவத்திற்கு முந்திய சமூகம், மூலதனத்தினுடைய 3வது பார்ட்டில் எழுதுகிற பொழுது முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமூகம் அல்லது தேசிய பொருளாதார முறை அல்லது தேசிய உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லி அதை மாற்றி எழுதுறாரு. அப்போ அது என்னன்னு சொன்னா உள்ளார்ந்த முரண்பாடுகள் எல்லா சமூகத்திலும் உழைப்பவர்களுக்கும் சுரண்டவர்களுக்கு இடையிலான உள்ளார்ந்த முரண்பாடுகள் என்பது அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயத்த மார்க்ஸ் சொல்றார். அப்போ இந்த உள்ளார்ந்த முரண்பாடுகள்ல தான் எப்படி வந்து பிரிட்டிஷார் வந்து இந்த முதலாளிகளாக அவங்க எப்படி இந்தியாவை சுரண்டினார்கள் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து பட்டியல் போடுறார். நீங்க உதாரணமா தனி உடைமை அந்த முரண்பாடுடைய வளர்ச்சி எப்படி வருதா, தனி உடைமை அப்படின்ற விஷயம் வருகிற பொழுது நிலத்தை ஜமீன்தாரி முறையா மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி சில நிலத்தை வச்சுதான் உரிமை இருக்கு. ஜமீன்தாரி வந்த பிற்பாடு அவர் வரியும் கட்டணும். அந்த வரி கட்டுகிற பொழுது எவ்வளவு வேணா அவர் வரி வசூல் பண்ணிக்கலாம். அதான் அவருக்கு முன்ன. அப்போ அவர் வந்து நிலத்துல இருந்தவங்களே வெளியே அனுப்பலாம். இது வந்து நீங்க பெங்கால்ல தான் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது. முதல்ல பெங்கால்ல தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆரம்பிச்சு நீங்க பெரிய கொடுமையான விஷயம், அந்த காலத்துல தான் எக்கச்சக்கமான வரி வசூல் என்பது பிரிட்டிஷார் நடத்தினாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா கைவினைஞர்கள். இந்த கைவினைஞர்கள் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார வடிவம். இந்த கைவினைஞர்களை அவங்க என்ன உற்பத்தி பண்ணாலும் அவர்கள் கம்பெனிக்கு தான் அது விற்கணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் நீங்க இது சட்டம் வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொன்னா நீங்க வந்து அவங்க கைவினைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி குறைவான விலைக்கு கொடுக்கணும். அப்போ நீங்க வந்து மான்செஸ்டருடைய சந்தையாக லங்காஷினுடைய சந்தையாக இந்தியாவை மாற்றுகிற ஏற்பாடுகள் விரிவாக இது வருகிற பொழுது இந்த வளர்ந்த இந்த முரண்பாடுகள் முன்னுக்கு வருகிறது. ஆகவே நீங்க அவர் சொன்ன பழைய விஷயங்களை வந்து அதை வந்து அதுல இருந்து மாறி அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு. ஆகவே ஒரு யாருமே எடுத்த உடனே ஞானி ஒரு முற்றும் துறந்த முனிவர் கருத்து சொல்ற மாதிரி 2 வார்த்தையை சொல்லிட்டு அது ஒன்றும் ரவி மாதிரி சில விஷயத்தை பேசிட்டு போக முடியாது. ஆகவே மார்க்சியம் என்பது புறநிலைகளை ஆய்வு செய்து அதிலிருந்து விஷயங்களை வந்து உள்வாங்கி நடைமுறைக்கான ஒரு தத்துவம். அது மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஆசிய பாணி உற்பத்தி முறை சம்பந்தமாக பிற்காலத்தில் அவர் எப்படி அந்த கருத்துக்கள் என்பது மாறுச்சு. இங்க கூட இந்திய வரலாற்று ஆசிரியர் பல்விதமான கருத்துக்கள் இருக்கு. அது வந்து அது ஒரு தேக்க நிலைன்னு அவர் சொன்னது அவர் சிந்தனையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ரொமிலா தாப்பூர் உட்பட அது எழுதியிருக்காங்க. அவ என்னன்னு சொன்னா அதுல என்ன மாற்றம் ஏற்படுச்சுன்ற விஷயத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இர்ஃபான் ஹபீப் அந்த விஷயத்தையும் பேசுறாரு. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன வருதுன்னு சொன்னா இந்த ஆசிய உற்பத்தி முறை இந்த மாதிரி விஷயங்கள் போக சுதந்திர போராட்டம் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷார் எப்படி சுரண்டுகிறார்கள் அவர் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா பழங்குடி மக்களுக்கு எதிராக பழங்குடி மக்களை, ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி மக்களை, ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மத இப்படி மோத விட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் 1857 ஒரு பிரம்மாண்டமான அந்த முதல் விடுதலை போராட்டம் நடக்குது.
இந்த முதல் விடுதலை போராட்டம் சம்பந்தமாக பிரிட்டிஷார் இன்னைக்கு சிப்பாய் கழகம் தான் சொல்றாங்க. இந்தியாவில் வளர்ந்து வந்த அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த முதல் சுதந்திர போராட்டத்தை ஒரு பகுதி ஆதரிக்கல. ஆனா முதல் சுதந்திர போராட்டம் என்பது நீங்க இந்தியாவில் அதிகமான இடங்கள், அதிகமான சமஸ்தானங்கள், அதிகமான மக்கள், அதிகமான இராணுவ வீரர்கள், அது வரைக்கும் பிரிட்டிஷார் எதிர்த்து அங்கங்க நடந்த வீரபாண்டி கட்டபொம்மன், கிட்டூர் ராணி சென்னம்மா, இப்படி பலரும் அங்கே நடத்தியிருப்பாங்க தனித்தனியா. அதுக்கு முன்னாடி நீங்க 1757 நடைபெற்ற பெங்கால் நடைபெற்ற போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமான ஒரு விஷயமா நடக்கிற பொழுது அது முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்றோம். இத ஐரோப்பால இருந்து மார்க்ஸ் ஒரு தேசிய கழகம்னு ஆரம்பிச்சார். அப்போ அது முதல்ல அது முதல் சுதந்திர போராட்டம்ன்ற விஷயங்களுக்கான இதை சொன்னது கார்ல் மார்க்ஸ். அது பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்திய மக்கள், இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய தொழிலாளி வர்க்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்ற விஷயத்த மார்க்ஸ் சொன்னார். அப்போ இந்த பின்னணியில தான் மார்க்ஸ் இந்திய சமூக சம்பந்தமாக இந்தியாவில் இரட்டைப்பாணி முறைகள் இருந்தது, அதே மாதிரி இந்தியாவில் தேக்க நிலை சமுதாயம் சம்பந்தமாக, அதே மாதிரி சுதந்திர போராட்டம் சம்பந்தமாக, இந்தியாவின் நிலத்தில் தனி உடைமை இருந்ததா இல்லையான்ற விஷயம் இதெல்லாம் நீங்க அவருடைய அந்த புத்தகத்துல ஆய்வு பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஆகவே முதல்ல கிடைக்கிற தகவலை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்களும் அவர் அடுத்தடுத்து வரக்கூடிய வளர்ச்சி போக்களை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்களையும் மார்க்ஸ் எப்படி வளர்த்து கொண்டார். ஆகவே இந்தியாவினுடைய நாகரிகத்தை, உழைக்கும் மக்களுடைய நாகரிகத்தை வளர்ப்பதில் கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகள், மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய சிந்தனைகள் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து நடத்துவதற்கு சோவியத் புரட்சிக்கு பிற்பாடு, அக்டோபர் புரட்சிக்கு பிற்பாடு புதிய வடிவம் எடுத்தது. மார்க்சிய சிந்தனையுடைய தாக்கம் இல்லையா அது? அதே மாதிரி நீங்க அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் இந்தியாவில் கொண்டு வருவதற்கு மார்க்சிய சிந்தனையுடைய தாக்கம் ஏற்படுத்தவில்லையா? இந்த மார்க்சியம் என்பது இந்தியாவில் உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கு. அதனாலதான் நீங்க சுதந்திர இந்தியாவிலேயே தொழிலாளர்கள், பூர்வகுடி மக்கள், விவசாயிகள், இந்த அடித்தட்டு மக்களை வர்க்க ரீதியாக சுரண்டக்கூடிய முதலாளிகளுக்கு எதிராக நிறுத்தியதில் அவர்களை குறைந்தபட்சம் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு இந்த சட்ட ரீதியான முதலாளித்துவ ஆட்சியின் கீழேயே சட்ட ரீதியான சலுகைகளை வாங்குவதற்கு யார் இன்றைக்கு முக்கியமான பங்களிச்சிருக்குது? மார்க்சியம். இந்தியா என்ற ஒரு கருத்தை போராடும் மக்கள் அவங்க வேத மதம், பாரதம் என்ற பெயரின் முயற்சால, பாரத நாடு என்ற பெயரால இன்னைக்கு என்ன பண்ணான்னு சொன்னா, நீங்க அந்த ஒரு சனாதனத்தை பராமரிக்க முயற்சி பண்றாங்க. இதை மாற்றக்கூடிய வேலை யார் செய்தது? மார்க்சியம் செய்தது. ஆகவே இந்த மார்க்சியம் என்பது அதே மாதிரிதான் சுதந்திர போராட்ட காலத்துல பிரிட்டிஷார் எதிர்த்து முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் போராடினார்கள். காங்கிரஸ் போராடியது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போராடியது, அம்பேத்கர் அவருடைய எல்லாருடைய உழைக்கும் மக்களுடைய பங்கு இருந்தாலும் அதனுடைய முதல்ல அந்த சிந்தனை போக்குகளை நீங்க முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளா ரவியா வச்சாரு, இல்ல மோடியா வச்சாரு, இல்ல அவருடைய RSS அமைப்பு இப்ப ஆரம்பிக்கப்படலை. இந்த போராட்டம் ஒன்னா சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுறவங்களுக்காகத்தான் நம்முடைய சனாதனமே கெட்டு போகிறது, சாதி அமைப்பே நீங்க தகர்ந்து போகிறது, நம்முடைய சுரண்டல் முறைகளுக்கான ஒரு அடிப்படை விஷயமே இல்லாமல் ஆகிறது என்பதற்காக தான் RSS ஆரம்பிச்சாங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இந்த மார்க்சிய சிந்தனை என்பது இந்தியாவுடைய நாகரிகத்தை, உழைப்பாளி மக்களுடைய நாகரிகத்தை, வெறுப்பு விஷயம் இல்லாமல் அனைத்து மக்களுடைய ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய நாகரிகத்தை உருவாக்கி புதிய நாகரிகத்தை கட்டமைப்பது தான் மார்க்சியம். ரவி சொல்ற மாதிரி இந்திய நாகரிகத்தை சிதைத்ததல்ல. நீங்க லோகாயுதவாதம், பௌத்தம் சொல்லிய விஷயங்கள், சாங்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சார்வாகர்கள் சொன்னியது, இதெல்லாம் ஒரு மதசார்பற்ற அல்லது பொருள் முதல்வாத அடிப்படையில் மக்களுடைய விஞ்ஞான வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வேலைகளைத்தான் நீங்க மார்க்சியம் இந்திய தத்துவத்தோடு இணைத்து அதை வளர்த்து எடுத்து வந்திருக்கிறது. அதை தகர்த்து சனாதனத்தை மட்டும்தான் அனைத்தும் வேதத்தில் இருக்கிறது, ஆகவே நீ எதையும் படிக்காத, நீ எதையும் கண்டுபிடிக்காத, நீ எதையும் ஏத்துக்காத, வெறும் எனக்கு அடிமையா மட்டும் இருன்னு சொல்லக்கூடிய ஒரே வேலையை செய்யக்கூடியதான் ரவி சார்ந்திருக்கக்கூடிய இந்துத்துவ தத்துவத்தினுடைய விஷயம். ஆகவே கார்ல் மார்க்ஸ் நீ எப்படி இருக்குன்னு சொன்னா, ரவி திடீர்னு RN ரவி திடீர்னு அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றது எப்படி நம்ப முடியாதோ, அப்படிதான் மார்க்ஸ் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்தார்னு சொல்றதை நம்ப முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ரவியினுடைய அல்லது மோடி இப்ப பேசியிருக்காரு பாருங்க, இந்தியாவுக்கு கம்யூனிசம் ஒத்து வராது,
உலகத்துல கம்யூனிச உழைப்பாளி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் முதலாளிகள் புதிய புதிய வடிவத்தில் சுரண்டுகிறார்களோ, அங்கெல்லாம் கம்யூனிசம் ஒத்து வரும், அங்கெல்லாம் கம்யூனிசம் இருக்கும், அங்கெல்லாம் கம்யூனிசம் வளரும். அது முதல்ல கடைசியில மார்க்ஸ் சொன்னார் பாருங்க, கடைசியில் இந்த கம்யூனிஸ்டுகள் அல்லது உழைப்பாளி மக்கள் ஒன்று திரட்டு நீங்க சுரண்டும் வர்க்கத்தை அவர்கள் இந்த உழைப்பாளி வர்க்கம் வீழ்த்தும், புரட்சியின் மூலமாக வீழ்த்தும் என்பதுதான் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் பின்னுக்கு போகலாம், மீண்டும் முன்னுக்கு வரலாம். ஆனா இதுதான் வரலாற்று வளர்ச்சியுடைய விதி என்பதை, மோடிக்கும் அதான் விதி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில தான் இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே சங்கிகள் சனாதனவாதிகளுடைய இந்த தவறான கருத்து பிரச்சாரத்தை மார்க்ஸ் என்ன இந்தியாவை பற்றி சொன்னார் என்பதற்கான சில புத்தகங்கள் இருக்கிறது, அதை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விளிம்பு நிலை மக்களை பற்றி மார்க்ஸ் எழுதிய புத்தகத்தை NCBH வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் என்பது மிக முக்கியமான புத்தகம். ஆகவே அது இன்னைக்கு பல விஷயங்களை விவாதத்துக்கு உள்ளாக்குறது. அந்த புத்தகத்தையும் நாம் படிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவை பற்றி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து நீங்க விடியல் பதிப்பகம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகம் படிக்க வேண்டியது. ஆங்கிலத்தில் மார்க்ஸ் ஆன் இந்தியான்னு சொல்லி நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தூலிகா வெளியிட்டிருக்கூடிய பழையது, அப்புறம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டிருக்கூடியது, நீங்க இர்ஃபான் ஹபீப் கூட 3 பேர் எழுதி ஆங்கில புத்தகம். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவை பற்றி மார்க்ஸ் சொன்ன விஷயங்களை ஆய்வு செய்கிறது, விவாதிக்கிறது. எப்படி சொன்னார் என்ற விஷயத்தை அப்பட்டமா மார்க்ஸ் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்தையோ, இப்படி சொல்லலை அப்படின்னு ரவியை திட்டுறதோ, ரவி போய் நீ அப்படி இப்படின்னு திட்டுறதெல்லாம் பிரச்சனை. மார்க்ஸ் என்ன சொன்னார், எப்படி சொன்னார், எந்த பின்னணியில் சொன்னார் என்ற விஷயத்தை ஒன்று ரவியினுடைய அரசியல், சங்கிகளுடைய அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறத்தில் சித்தாந்த அடிப்படையில் சொல்ல வேண்டியிருக்கிறது. வரலாற்று ரீதியாக ஒரு தத்துவம், ஒரு அறிவியல் வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்ற விஷயத்தை சொல்லணும். எந்த அறிவியலுமே இன்னைக்கு இருக்க டியூப் லைட்டை அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. நீங்க அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச அந்த டியூப் லைட்டை அவர் கண்டுபிடிச்சது ஒன்று, அடுத்தடுத்த படிக்கிட்டு வரும் பொழுது அடுத்த டெவலப்மெண்ட். ஆகவே வரலாற்று விஷயங்களை சங்கிகள் முழுமையாக கொண்டு போய் வேத மதத்துக்குள் புகுத்தி விடுவார்கள். இந்தியாவில் ஆரியப்பட்டர், இந்தியாவில் உருவான வானிலை எல்லாம் கடைசியில் என்ன பண்ணாங்க, நாங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் இது வேதத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ல வைத்து மிரட்டி வேதத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ல வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதன ரீதியிலான அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய தத்துவத்தை எதிர்த்து நாம் இன்றைக்கு இந்த 3 அம்சங்களில், அரசியலிலும் தத்துவார்த்த ரீதியிலும் வரலாற்று ரீதியாக எப்படி நடந்தது அப்படின்றத ஒற்றை வரியில் ரவியை திட்டுறது என்பது, அவருடைய அரசியல் விமர்சனம் என்பது வேற. மார்க்ஸ் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நாம் இதை வளர்த்தெடுப்பது மிக அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.